இப்ப எல்லா தப்புக்கும் எல்லா துரோகத்துக்கும் மகுடம் வச்ச மாதிரி காஞ்சனா கழுத்துல தாலியை கட்டியிருக்கானா? அதுக்கெல்லாம் ஒரே காரணம் சொத்துக்கு சொந்தக்காரனா இருக்கிறதுனாலதான். அம்மா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுதா தெரியலையான்னு எனக்கு தெரியல. நம்ம ஜமீனோட மானம் இப்ப ஆபத்துல இருக்கு. ஆமாமா, காஞ்சனா இப்போ தங்கதுரைக்கு மட்டும் சொந்தம் இல்ல, அவன் கையில இருக்கிற சொத்துக்கும் சொந்தக்காரி. கழுத்துல தாலிய வாங்கிக்கிட்டவ இடுப்புல கொத்து சாவிய சொருகிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதாமா? அவ மருமகளா நுழைஞ்ச வீட்ல நீங்க இல்ல, நாகலட்சுமி பெரியம்மா இல்ல, செண்பக பாண்டியன் பெரியப்பாவும் இல்ல, திலகாவும் இல்ல. அப்படின்னா அந்த காஞ்சனா தானே சொந்தக்காரி. அந்த கருந்தேள் காஞ்சனா நீங்களாம் இருக்கிறப்பவே அவ அந்த வீட்ல திலகாவுக்கு போட்டியா வாழணும்னு நினைச்சா. அவ அதிர்ஷ்டம் அந்த வீட்ல இப்ப நீங்க யாருமே இல்ல. காஞ்சனா இது வரைக்கும் ஆடினது ஆட்டமே இல்ல. தங்கதுரை தாலி கழுத்துல இருக்கிற திமிர்ல தெனாவட்ல அவ கண்ணா பின்னான்னு ஆடுவா. அதையெல்லாம் நம்ம பார்த்துதான் ஆகணும். அதுக்கெல்லாம் அவசியமே வராதுக்கா. வேற வழியே இல்ல. மனச கல்லாக்கிக்கிட்ட ஏதாவது ஒரு பொய் கேஸ்ல காஞ்சனாவை 2 வருஷம் உள்ள தள்ளணும். அது தப்பு மனோகரி. தப்பான ஒருத்திக்காக தர்மத்துக்கு விரோதமா நடந்துக்க கூடாது. அந்த மாதிரி நடந்தா அப்புறம் நமக்கும் காஞ்சனாவுக்கும் என்ன வித்தியாசம்? எனக்கு என்னமோ இதுதான் காஞ்சனாவோட கடைசி சிரிப்பா இருக்கும்னு தோணுது. தங்கதுரை காஞ்சனா 2 பேருமே நல்லவங்க இல்ல. 2 பேருமே ஒருத்தரை ஒருத்தர் ஏமாத்திக்கிட்டே இருக்கிறவங்க. தங்கதுரை காஞ்சனா செத்துட்டான்னு உயிரோட புதைச்சவன். காஞ்சனா அதை மறப்பாளா என்ன? நிச்சயமா மறக்க மாட்டான். என் எதிர்பார்ப்பு கரெக்டுனா தங்கதுரைக்கு ஏம காஞ்சனாதான். காஞ்சனாவாலதான் தங்கதுரை தெருவுக்கே வரப்போறான். அவதான் அவனை அசிங்கப்படுத்த போறா, அவமானப்படுத்த போறா. கல்யாண காட்சிய பார்த்த நாம அதே மாதிரி இந்த கலாட்டா காட்சியும் பார்ப்போம். அம்மா, பாம்போட பல்ல புடுங்கிட்டா அதால யாருக்கும் எந்த ஆபத்தும் வராது. அதே மாதிரி தங்கதுரை கையில இருக்கிற உங்க சொத்தை புடுங்கிட்டா அவனால ஒரு தொந்தரவும் வரவே வராது. திலகா நல்லா வாழணும்னு நினைச்சா தங்கதுரை கையில இருக்கிற சொத்தை பறிச்சு அந்த சொத்தை திலகாவோட குழந்தை பேர்ல எழுதி வைங்க. அந்த சொத்துக்காகவாவது தங்கதுரை திலகாவோட வாழ்வான். நான் வரேன். வரேம்மா, வரேன்ப்பா, வரேன். தங்கதுரையை விட ஏந்தாஸ் நல்லவர் தானே? ஏய் காஞ்சனா, என்ன இது? இதெல்லாம் வெகுளியா இருக்க பொண்ணுங்க தான் பண்ணணும். ஐயோ, நான் தப்பான அர்த்தத்துல எதுவும் சொல்லல. நீ நல்ல விவரம் தெரிஞ்ச வேண்டனால சொல்றேன். இங்க பாரு, நீ இந்த மாதிரி தலையை குனிஞ்சுக்கிட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை. தலை குனிஞ்சிருக்கிறது விளைஞ்ச கதிரிக்கு வேணா அழகா இருக்கலாம். ஆனா இது என் காஞ்சனாவுக்கு அழகாவே இல்ல. நல்லா நிமிந்து பாரு. இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க தெரியுமா? இன்னைக்கு மட்டும்தான் அழகா இருக்கேனா? ஏய், நீ என்னைக்குமே அழகுதான். எல்லாத்துலயுமே தப்பு கண்டுபிடிக்காத. இன்னைக்கு அழகு கொஞ்சம் கூடுதலா இருக்கேன்னு சொன்ன. நீ சொன்ன மாதிரி நம்ம வாழ்க்கை பூந்தோட்டத்துல ஆரம்பிக்கல, போராட்டத்துல தான் ஆரம்பிச்சிருக்கு. இப்ப சொல்றேன், நமக்குள்ள யாராலையும் எதனாலையும் பிரிவே வரக்கூடாது. பிரிவே வரக்கூடாது, பிரச்சனையே வரக்கூடாதுன்னா உங்ககிட்ட இருந்து நேர்மையான நாணயமான ஒரு பதில் வரணும். அந்த பதில சொல்லுங்க. என்ன பதில்? இந்த தாலியை நீங்க கட்டினது என் மேல இருக்கிற பாசத்தாலையா, இல்ல கோர்ட்ல திரும்ப காட்டி கொடுத்துருவேங்கிற பயத்தாலையா? சொல்லுங்க. இப்ப நம்ம கூட யாருமே இல்ல. இது நம்ம ஓப்பனா ஒளிவு மறைவு இல்லாம இருக்க போற இடம். இந்த இடத்துல
உண்மையா இருப்போம். இப்ப சொன்ன பாரு, இதுதான் கரெக்ட். இது நாம ஒளிவு மறைவு இல்லாம இருக்க வேண்டிய நேரம். விளக்க அணைக்கட்டுமா? ம். முதல்ல என் கேள்விக்கு விளக்கத்தை சொல்லி என் மனசுல உருவான சந்தேகத்தை அணைங்க. அப்புறமா விளக்கையும் அணைக்கலாம், என்னையும் அணைக்கலாம். சொல்லுங்க, என்ன மேரேஜ் பண்ணது அன்பின் மிகுதியிலா இல்ல அச்சத்தின் மிகுதியிலையா? உனக்கு டவுட்டே வேண்டாம், அன்பின் மிகுதியால தான். முதல்ல இருந்தே நான் உன்னை உண்மையா காதலிக்கல. ஆனா நீ ஆரம்பத்துல இருந்தே என்னை சின்சியரா காதலிச்சிருக்கிற. நான் உன்னை குழி தோண்டி புதைக்கிற லெவலுக்கு போனதுக்கு அப்புறமும் நீ என்னை காதலிச்சிருக்க. பொய் சாட்சி சொல்லி கோர்ட்ல இருந்து என்னை காப்பாத்திருக்க. இதுக்கு மேலே நான் உன்னை விரும்பலைனா, விவாகம் பண்ணலைனா நான் மனுஷனே இல்லை. அதனாலதான் நான் உனக்கு புருஷனா மாறிட்டேன். காஞ்சனா, உனக்கே ரொம்ப நல்லா தெரியும், இந்த உலகத்திலேயே நான் ரொம்ப விரும்புறது என் மகன் வீரபாண்டிய தான். அவன் மேல சத்தியமா சொல்றேன், நான் உன்னை வேண்டா விருப்பெல்லாம் கல்யாணம் பண்ணல, வேண்டி விரும்பி தான் கல்யாணம் பண்ண. போதுமா விளக்கம்? நான் சொல்றது கொஞ்சம் நம்பு காஞ்சனா. இனி எனக்குன்னு எந்த தனி வாழ்க்கையும் இல்ல. வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் அதுவும் கூட தான். விளக்க அணைக்கட்டுமா? இந்த உலகத்திலேயே நீ அதிகமா விரும்புறது உன் மகனையா? பாக்குற அந்த விருப்பத்தை உன்கிட்ட இருந்து உன் குழந்தைய பிரிச்சு, உன் சொத்தை பிரிச்சு, உன்னை என் காலே கெதியா இருக்க வைக்கல என் பேரு காஞ்சனா இல்ல. ஆண்டி, 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 யாரு? யார் இந்த பொண்ணு? இவதான் சித்தார்த்தையும் அவர் அம்மாவையும் டார்ச்சர் பண்ற திமிர் பிடிச்ச கௌரியா? நானும் மூஞ்சில அடிச்ச மாதிரி ஒரே வார்த்தையா சொல்லிட்டேன். வாழ்ந்தா அது தாஸ் கூட, இல்லனா போயிட்டே இருப்பேன் எமன் கூடன்னு.